அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வேலை இல்லாத டைங்களில் உங்கள் வீடுகளில் வந்து அதாவது உங்கள் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், சரியா? இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து காலையில் வந்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த பூரி போட்டு தேய்ச்சி பூரி போட்டுட்ருக்காங்க எங்கள் அம்மா. அதாவது இப்போ எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த வேலை இல்லாத டைங்களில் நீங்கள் வீட்டில் இருக்க நேரம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அதாவது உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு முதல்ல என்ன வேலை செஞ்சு கொடுக்கணுமோ அதை வந்து செஞ்சு கொடுங்க. ஒரு தண்ணி எடுக்கிறது, கடைக்கு போகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக பார்த்து கொடுங்க. இந்த நான் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டேன், அதனால் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. இதனால் அம்மா அப்பாவுக்கு வந்து முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து உலகத்துக்கு கொண்டு வந்தவங்களே அவங்க தான், சரியா? முடிஞ்ச அளவு அவங்களுக்கு வந்து வீட்டு வேலைகள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நான்லாம் வந்து வேலை இல்லாத டைங்களில் எங்கள் அம்மாவுக்கு வந்து காலையில் வந்து தண்ணி எடுத்து கொடுத்துருவேன். தண்ணி எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் கூடமான ஒத்தாசை வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நான் என் வீட்டுக்கே போவேன், சரியா? ஏம்மா, இந்த பூரி போட்டு முடிச்சோன்னா அடுத்து உனக்கு என்ன வேலை இருக்குது? என்ன வேலை பார்க்க போகிறேன் சொல்லு. இது சாதம் சமையல் செய்யணும். முடிச்ச உடனே சாயந்தரம் போல் சொல்லு. சாயந்தரம் போல் மயம் வீட்டுக்கு போகணும். அவன் வீட்டை பார்க்கணும். பார்த்துட்டு அந்த வேலை வாக்கிங் பண்ணிட்டு வந்தால் நடப்பயிற்சிட்டாங்க. நல்லது. அடுத்து வேற வெளியேறும், உடம்பு இழைக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சு. என் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அது வந்த பிறகு வேற என்ன செய்ய வந்து மாத்திரை போட்டு தூங்க வேண்டிய. மாத்திரை போட்டு தூங்க போறியா? சரி, ரைட்டு. மாலை கொறுக்கலையா நீ? வேலை சரி சரி. மாலை கொறுக்குன்னு சொல்லலாமா? ஜம்கி மாலை வாங்கிட்டு வந்து அதை மடக்கணும். மடக்கிட்டு இது மாலை தயார் பண்ணணும். டக்குன்னு வர மாட்டேங்குது. திடீர்னு அதை டக்குன்னு தொடர்ந்து பேசணும். அதாவது என்ன சொல்லுதாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து இந்த வேலைலாம் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு வருவாங்க. சாயங்காலம் வந்து கொஞ்ச நேரம் இருந்து என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து மாலை கொடுப்பாங்க. நாங்கள் வந்து மாலை வியாபாரம் எங்கள் அப்பா பார்க்காங்க. அந்த மாலை வந்து எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, நான் அம்மா மடக்கி ஜமிக்கி காசு மாலைலாம் சூப்பராக பண்ணுவாங்க எங்கள் அம்மா. இந்த பெயிண்டிங் வேலை இல்லாத டைங்களில் வந்து நான் இந்த வேலை பார்ப்பேன். மாலை வியாபாரம் கொண்டு போய் கடைகளுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுற வைக்க பார்ப்பேன். சரி, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டேன், எங்கள் அம்மாவும் சொல்லிவிட்டு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நீ சொல்லுமா? சரி, நன்றி, வணக்கம். சரி, ரைட்டு.